இரவு நேர அமைதியை கலைத்த காட்டு யானையின் வருகை. மின்விளக்கின் ஒளியால் பின்வாங்கிய அதிர்ச்சி தருணங்கள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய தடாகம் வரப்பாளையம் பகுதியில் கார்த்திகேயன் என்பவரது தோட்டத்து வீட்டிற்கு உணவு தேடி ஒற்றை காட்டு யானை நுழைய முயன்றது. அந்த நேரத்தில் நாய்கள் குரைத்த சத்தம் கேட்டு வீட்டின் உரிமையாளர் மின்விளக்கை போட்டுள்ளார். திடீரென ஒளி பாய்ந்ததும் யானை பயந்து பின்வாங்கிய காட்சிகள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. வீட்டிற்குள் நுழையாமல் அருகில் இருந்த செடிகளை தின்றுவிட்டு யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் திரும்பி சென்றதாக தகவல். தடாகம், நஞ்சுண்டாபுரம், பன்னிமடை உள்ளிட்ட பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கோடை காலம் நெருங்கும் நிலையில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் வருவது வழக்கமாகியுள்ளது. இதனால் வனப்பகுதியிலேயே போதிய உணவு மற்றும் தண்ணீர் வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே வலுத்து வருகிறது. வனவிலங்குகளை காக்கவும் மனிதர்களை பாதுகாக்கவும் சமநிலையே நிலையான தீர்வு என்பதை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது. Okay, fine. Let me pour. Your jewelries are so nice, ma'am. Thanks.